இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் நாம ஏன் இப்படி ஆரம்பிக்கக்கூடாது, என்னோட கேரக்டர் வந்து மற்றவங்க லைஃப்ல எப்படி ரோல் பிளே பண்ணுறது, அதுதான். ஸோ நம்ம லைஃப்லேயே வந்து சும்மா தனியாக சொல்லுவாங்க, பட் சான்ஸ் கிடைச்சா ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் மூவி. Welcome to Indie Times, the official magazine of CG, Visiting and Sam. Today we have the artist behind Toons of Sham, Sam Vishal, with us. Hi. Bro, when did you first start with drawing cartoons? During my 5th semester, I started drawing cartoons. Okay, நான் வந்து என்ன நானே ஃபர்ஸ்ட் கார்ட்டூனாக இருந்தால் எப்படி போர்ட்ரே பண்ண எப்படி யூஸ் பண்ணேன். லைக் வந்து ஒரு ஆஸ்டேலாக இருக்கட்டும் சரி, இல்லை என்னோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், இல்லை வந்து என்னோட ஃபேவரட் கலர், இதெல்லாம் வச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு பார்த்து நான் இந்த கார்ட்டூன்ஸில் நான் எந்த அப்படி இருப்பேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட்லேயே நான் திங்க் பண்ணிட்டு அப்புறம் 5th செமஸ்டர் வரும்போது சரி நாமளே ஏன் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது மற்ற கார்ட்டூன் பேஜஸ்லாம் இருக்கும்போது நான் வந்து எப்படி நாமளே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்படி. ஸோ அப்படி திங்க் பண்ணி நான் ஆரம்பிச்சது தான் இந்த டூன்ஸ் ஆஃப் ஷாம். அண்ட் அது அப்படியே கண்டினியூ. Was there a moment you realized this Toons of Sham வந்து சீரியஸாக எடுத்து பண்ணணும்னு தோணுச்சு? சீரியஸாக எடுத்து பண்ண நான் நினச்சதில்லை. இது வந்து லைக் நான் வந்து என்னோட செகண்டரி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்கிடெக்ட் பிஆர் கிடைக்கும். ஸோ அதை வந்து ப்ரைமரியாக வச்சுட்டு செகண்டரி வந்து எனக்கு ஸ்கெட்ச் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இதை வந்து ஒரு செகண்ட் ஸ்கில்லாக தான் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ ஒரு பேக்கப் ஸ்கில் அதுமாரி தான் நான் இந்த அனிமேஷன் கார்ட்டூன்ஸ்டாக நான் வந்து என்னென்ன இந்த Toons of Sham உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு? ஃபேமிலி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு நான் வரையிறது பிடிக்கும். அவங்க இதுக்கு அப்போஸ்லாம் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட ஃபேமிலியோட அவங்க ரொம்ப என்கேஜாக வந்து இது ட்ரை பண்ணுறாங்க, அது வந்து ட்ரை பண்ணேன், அதுமாரி கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நானும் அதுக்கேற்ற மாதிரி நானும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தான் பார்த்து நானும் ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணி நான் ரீல்ஸ் தான் அது ஆக்சுவலி ரொம்ப நிறைய What's one cartoon which you are trying to ஆக்சுவலி நான் கார்ட்டூன்ஸ் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். அது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டைல் நான் இப்போ ஃபாலோ பண்ணலை. பட் எல்லாம் வந்து அது மிக்ஸ்டாக இருக்குது. அப்புறம் நான் எனக்கு ஒரு ஐடியாஸ் தான் இருக்கும். லைக் நான் முன்னாடி நான் ஸ்கெட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட கேரக்டர் வந்து ஒரு கார்ட்டூனாக தான் கேட்கணும், சும்மா ஸ்கெட்ச் பண்ணி பார்ப்பேன். அது லிட்டரலி பேசிக்காக சொன்னால் அது எல்லாமே மிக்ஸ்டு தான். ஆக்சுவலி மிக்ஸ்டாக வந்து நான் அப்புறம் கொஞ்சம் என்னோட ஐடியாஸ் தான் கொடுத்து அது நான் வரையது எல்லாம் என்னோட ஸ்டைலில் தான் இருக்கும். சின்ன ஸ்டைலாக ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்குது. அது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாம் வந்து நானே யோசிச்சு அது அப்புறம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். மிக்ஸ்டு ப்ளஸ் என்னோட யோசிச்சு அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டைலாக இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் பண்ணி எல்லாம் மிக்ஸ். உங்கள் ஸ்டடீஸையும் இந்த கார்ட்டூனிங் எப்படி பேலன்ஸ் டைம் இருக்கா? ஆக்சுவலி வந்து 2 விதமாக செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் சப்மிஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் வந்து வைவாலியன்ஸ் அந்த டெட்லைன்ஸ்லாம் நிறைய இருந்தால் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணி ஆகும். ஒரு பிரேக் மாதிரி அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோனா வரையாது ஒரு நாளில் சம்டேஸ் பண்ணிடுவேன், இல்லை ஒரு நாள் வீட்டு வச்சுக்கலாம். அது முடிச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இப்போ டெட்லைன்ஸில் எல்லாமே நார்மலாக ஒரு கிளாஸாக போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஃப்ரீ டைமில் பிரேக் டைமில் இப்போ ப்ராக்டிஸ் வராத டைமில் வந்து கிளாஸில் சும்மா உட்காந்து பார்த்து அப்புறம் வீட்டில் கொஞ்சம் டீ பிரேக் அந்த மாதிரி டைமில் வந்து பார்க்கட்டா இருக்கணும் மறைச்சா இருக்கணும். Have you ever used cartoons for school or college projects? ஸ்கூலில் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேரியர் வந்து இந்த கார்ட்டூன்ஸ் நான் வந்து திங்க் பண்ணுறது காலேஜஸ் தான். ஸோ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இன்ஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. லைக் ஸ்கூல் முடிச்சு வந்து ஆட்டமாக நம்ம கொஞ்சம் டிவி பார்க்கும்போது டிவி அதுக்கப்புறம் வந்து அங்கே அம்மா அது மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த பொம்மை படம்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அங்கே தான் ஆக்சுவலி நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். லைக் வந்து நம்ம கேரக்டர் வந்து அந்த கார்ட்டூன் சீரீஸ் தான் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து தான்
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் நம்ம ஏன் இப்படி ஆரம்பிக்கக்கூடாது. காலேஜில் ஸ்கூலில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். லைக் வந்து என்னோட பேசிக் வந்து அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சு அதை அப்படியே எப்படி நான் போட்ட ஆர்கிடெக்சர் கண்டென்ட் வந்து எப்படி அதை இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி கைட் பண்ணுறது, அது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபர்தராக ஃபியூச்சரில் நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை. Where do you see yourself as a cartoonist? Actually, no idea about that. But, அது ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது நான் செகண்ட் ஸ்கில்ல தான் பார்க்குறேன். ஸோ மெயினாக வந்து எனக்கு அனிமேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கார்ட்டூன் ஒரு ஒரிஜினல் கார்ட்டூனிஸ்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. ஸோ வந்து பட் சான்ஸ் கிடைச்சா ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் மூவி சம்திங் எல்லாமே அப்புறம் மற்ற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் சான்ஸ் கிடைச்சா நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். பட் நானே வந்து இதுதான் என்னோட ப்ரைமரி ட்ரீம், ரொம்ப மெயின் ட்ரீம். நான் கார்ட்டூனிஸ்டாக ஆகிறது. பட் சான்ஸ் கிடைச்சா ஒர்க் பண்ணுவேன். நிறைய டாபிக் நெக்ஸ்ட் சின்ன ராக்கெட் ஃபயர் ஸ்கெட்ச் புக் ஆர் ஐபேட் ஃபேவரட் கார்ட்டூன். ஓகே, colored cartoons are black and white. கலர் கார்ட்டூன்ஸ். Text first or drawing first? ட்ராயிங் ஃபர்ஸ்ட். Short comics or long comics? ஷார்ட் காமிக்ஸ். Favorite time to draw, morning or ஆஃப்டர்நூன் அடிக்கும். funny characters or serious characters? ஃபனி. One dream character you wish you had created? ஓகே, மைசெல்ஃப் தான் ஆக்சுவலி. நானே என்னோட கேரக்டர் நான் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு என்னோட கேரக்டரிஸ்டிக்லாம் கொடுத்து அது எப்படி மற்றவங்க லைஃப்பில் என்னோட கேரக்டர் வந்து மற்றவங்க லைஃப்பில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது, அதுதான் ஆக்சுவலி ரியல் லைஃப்லேயே நடக்குது. ஸோ நம்ம லைஃப்லேயே வந்து சும்மா தண்ணியாக சொல்லுவாங்க கேமியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது என் லைஃப்லேயே இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து மற்றவங்க லைஃப்பில் வந்து எப்படி நான் ரோல் ப்ளே பண்ணுறேன், அது மாதிரி என் கேரக்டர் எப்படி இருக்குது, அதுதான் நான் வந்து அந்த டைப் ஆஃப் கேரக்டர் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். இமேஜினேஷன் வந்து ரியலைஸ் பண்ணுறது ரியலாக பார்க்குற மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி திங். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பண்ணுவீங்க.